ஐயோ புகழ் இருக்கானா, இந்த படம் ஃபெயிலியரு, இந்த படம் ஓடாது. சரி ஓகே, உனக்கு படம் பிடிக்கலன்னா என்னைய திட்டுங்க, தப்பே கிடையாது. ஆனால் எங்கள் அம்மாவை திட்டுவாங்க, என் பொண்டாட்டி திட்டுவாங்க, என் பிள்ளையை திட்டுவாங்க. புகழ் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாப்ல சொன்னால் அமைதியாகலாண்டா, எப்பவுமே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. நம்மளை பற்றி இல்லாத விஷயங்கள், நடக்காத விஷயங்களை ஒருத்தர் இந்த மாதிரி நியூஸாக போடுறாங்க. அதெல்லாம் நம்ம கோவப்பட்டாக்கா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லலாம். எத்தனை பேர் கோவப்பட முடியும்? அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. 1947 ஒரு படம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்தப்ப ஐயோ புகழ் இருக்கானா, இந்த படம் ஃபெயிலியரு, இந்த படம் ஓடாது அப்படின்னு தான் பக்கம் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஆஸ்கார்ல போய் 5வது இடத்துல திரும்பி வந்துச்சு. லண்டன்ல போய் பிரிட்டிஷ்காரங்க கையில் அவார்டு வாங்கினேன், பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லிட்டு 1947. ஸோ நான் திருப்பி தரப்ப அவங்களுக்கு வந்து இதாக இருந்தா அவ்வளோதான், அவங்க நல்லா இருக்கட்டும், தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஈஸியா எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் கலாய்ச்சாங்க, இவங்க என்ன அவங்க சினிமாக்காரங்க, அதுக்கு பின்னாடி இருக்க வழி எங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஒவ்வொரு காமெடியனையும் கூட்டு பாருங்க, காமெடியனுக்கு பின்னாடி இருக்க வழி வேற யாருக்குமே இருக்காது. அவ்வளவு கஷ்டம். யோசிச்சு பண்ணலாமா? என்னைய திட்டுங்க, தப்பு கிடையாது. என்னை என்ன வேணா திட்டுங்க, அசிங்கமா கூட திட்டுங்க, தப்பு கிடையாது. ஆனா எங்க அம்மாவை திட்டுவாங்க, என் பொண்டாட்டி திட்டுவாங்க, என் பிள்ளையை திட்டுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க? சரி ஓகே, உனக்கு படம் பிடிக்கலன்னா எந்த ஆக்டர் வேணா இருக்கட்டும், படம் பிடிக்கலாம் இல்லைங்க, அது ஓகேங்க, முன்ன படம் நல்லா இருந்தா இந்த படம் நல்லா இல்லை, அவ்வளோதான் இதா இருக்கணும், அதோட நிறுத்த மாட்டாங்க. நாங்க 120 ரூபா பணம் கொடுத்து பண்ணுவோம், எங்களை போட்டு இது பண்ணிட்டீங்க, அது பண்ணிட்டீங்க, எது பண்ணி சரி நீங்க இது பண்ணுவோம். அவங்கள திட்டுறது, அவங்க வீட்டு திட்டுறது, அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் உழைச்சிருக்காங்கல்ல, அதை பத்தி பார்க்கவே மாட்டேன், திட்டணும். இப்போ வந்து அந்த நெகட்டிவ்க்கு வந்து ஒரு பெரிய இதாகி போச்சு. இந்த சோஷியல் மீடியான்னு ஒரு விஷயம் வந்தாங்க, ஈஸியாக ஒருத்தவங்களை திட்டி போட்டுறது, ஈஸியாக ஒருத்தவங்களை இது பண்ணிடுறாங்க. அந்த ஒரு ஆக்டர் ஆர்டிஸ்ட் மட்டும் பார்க்குறாங்க, படம் இவங்க 2 பேர் ஹீரோ நடிக்கிறாங்களா, அவங்க அதுக்கு பின்னாடி எத்தனை, இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம், நம்ம தான் வந்து தெரியவே போகிறோம். இந்த பின்னாடி இருக்க கேமராமேனுங்க நிலைமை எத்தனை பேர் இப்போ சொல்லுவாங்க, இந்த இன்டர்வியூ நான் தான் எடுத்தேன்னு யாருக்கு தெரியும்? அந்த கேமரா பண்ண அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லலாம், இந்த இன்டர்வியூ நீ எடுத்தியா, தெரியாதுல்ல. இப்போ திருப்பி அவங்களை கேமரா காட்டவா போகிறோம், யாருக்குமே தெரியாது. அந்த பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். அந்த பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்களா, ஒரு செட் பண்ண ஒரு அவ்வளோ லைட்டில் இருக்கிற குட்டு குட்டு குட்டுன்னு ஓடும், ப்ரொடக்ஷன் தண்ணி எடுத்துகிட்டு ஓடும். அந்த பசங்களை எடுத்து ஆனால் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன், நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு அவர் ஹாப்பியாக இருப்பாங்க. அவன் குழந்தைட்டு சொல்லுவாங்க, இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன், அதில் வந்த பணத்தில் தான் உன்னை படிக்க வைக்கிறேன். பட் அந்த படத்தை வந்து நீங்கள் ஈஸியாக டப்புன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்காக எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா அது ஈஸியாக ஒரு படத்தை வந்து சொல்லிட்டு போயிடறாங்க. ஆனால் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்துட்டே இருக்கப்ப, இப்போ உங்களுடைய ஜேர்னியில் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஓகே, நீங்கள் உங்களுக்கே இதை நினைக்கிறப்ப எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு நினச்ச ஒரு மொமெண்ட்னா என்னவா இருக்கும்? இல்லைங்க, நான் யார் எது பேசுனாலும் நான் அப்படியே தான் நான் போயிடுவேன். எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, புகழ் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாப்லன்னு. புகழ் ஆட்டிடியூடா இதுவரை என் கூட பழகானவங்க யார்கிட்ட எது கேட்டாலும் என்ன உன்னை ஆட்டிடியூடுன்றாங்க, எல்லாருமே பழகிட்டேன் நான். எல்லாருமே உன்னை என்கிட்ட சொல்கிறாங்கடா ஃபோன் பண்ணி ஆட்டிடியூட் என்ன சரி ரைட் ஓகே சொல்ல. அது என்னென்ன அந்த மவுத் டாக்னால புகழா நான் எப்பயுமே ஜாலியாக ஜாலியாக தான் இருப்பேன், எப்பயுமே ஜாலியாக பேசுவேன், ஜாலியாக தான் இருப்பேன். எல்லோரும் கூட நான் ஏன் அப்படி அது இதாகிடுச்சுன்னு தெரியாது. அது என்கிட்டே சொல்லுவாங்க, நானும் சொன்ன ஒரு இடத்துல, ஆனால் நீ ஆட்டிடியூடுன்னா நான் ஆட்டிடியூட். ஆனால் இப்போ மக்கள் வந்து உங்ககிட்ட டக்குன்னு இப்போ பப்ளிக்கில் பார்க்குறப்ப அந்த ஒரு தயக்கத்தோடய இருப்பாங்களா, இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு ஒருவேளை ஆட்டிடியூட் காமிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி கிடையவே கிடையாது.